பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்னுடைய மெசேஜை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதை ஃபோன் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு தெரிவிக்கிறீங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபவாசத்தின் மேன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கத்தாவே மாதத்தினுடைய செய்தி ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க கிருபையாய் இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே, கேட்கிற உடைய பிள்ளைகள் உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. அந்த வேளையில அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற கிருபை தாங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் யோவேல் 2:12 நாம் வாசிப்போம். யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபவாசிக்கும்படி யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஏன் நாம் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் நாம் உபவாசிப்பது நம் மீது விழுந்த கடமை. யோவேல் 2:1 சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த நாட்களில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். யோவேல் 2:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிது மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம், சமாதான குறைவுகளை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பஞ்சங்கள், அல்லாவிட்டால் நோய்கள், அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்கும் என்று நமக்கு வேதத்தில் திட்டமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்கள், இந்த அழிவில் இருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு ஒரே வழி, தேவ சமூகத்தில் நாம் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உபவாசத்தோடு நாம் உபவாசம்னா முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். உபவாசம் என்பது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது, அதாவது ஜெபிப்பது தான் உபவாசம். நமக்கு எதெல்லாம் மேன்மையாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு நாம் அதாவது தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். உபவாசம் பண்றேன்ட்டு அதாவது அழுக்கையும் உள்ள வைத்து கொண்டே நாம் உபவாசித்தால் அந்த உபவாசம் கேட்கப்படாது. பார்த்தீங்கன்னா, சினிமா, சீரியல், யூடியூப்ல பார்க்குற வேண்டாத செக்ஸ் படம், கேம்ஸ், குடி, சிகரெட்டு, பாக்கு, பீடி, மூக்குப்பொடி, வெத்தலை, புகையில, கஞ்சா, போதை ஊசி, இப்படி ரகசிய தொடர்பு, இல்லாவிட்டால் காதல் என்கிற மாய வலை, சோதம் குமாரா பட்டணத்தில் நடந்த பாவங்கள், பில்லி சூனிய, மாந்திரிகம், இன்னும் எக்ஸெட்ரா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்கள்
அநேக காரியங்கள், தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எது என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில் நாம் அவர் பாதத்தில் நம்மை தரை மட்டும் தாழ்த்தி அவர் பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபிப்பதுதான் உபவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த உபவாசம் என்கிற போர்வையில் தங்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டு தங்கள் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது உபவாசம் அல்ல. அது நம்ம சாப்பிடாம பட்னி கிடப்பதை குறிக்கும். தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஏன் உபவாசிக்க வேண்டும்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம உடம்பு வெயிட், உபவாசத்தை உடம்பு வெயிட் குறையும் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இல்லாட்டா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சடங்காச்சாரமான ஒரு உபவாசமாய் நம்ம மேற்கொள்ளலாம். இன்னைக்கு இல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்வதற்காக உபவாசத்தை நாம் மேற்கொள்ளலாம். இல்லாவிட்டால் யாரையாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசத்தை மேற்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நான் நினைத்த நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக, இப்படி பல காரியங்கள், நல்ல வேலை கிடைக்கணும், கலரா பொண்ணு கிடைக்கணும், குழந்தை வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், இதற்காகவா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும்? நாம் ஏன் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக உபவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். யோனா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோனா 3ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் நினிவே மக்கள் அவர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு யோனா கிட்ட, நீ போய் என்ன பண்ணு, நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த நினிவேக்கு போய் என்ன பண்ணுறான்? அதை சொல்கிறதுக்கு பயந்து இவன் தர்ஷீஷுக்கு ஏறி போயிட்டான். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு நிறுத்தி அங்கே பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அப்போ ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சமூகத்தில் அவங்க விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆடு மாடு முதல் ராஜா வரை அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ராஜா சொல்கிற ஒரு காரியம் யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பாருங்க, 40 நாள்ல நினிவே கவிழ்ந்து போகும், நினிவே பட்டணம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி அவன் பிரசங்கிக்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தண்ணி கூட குடிக்காம தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, 10ஆம் வசனத்துல யோனா 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது உபவாசம் எதுக்கு இருக்கணும்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்க வேண்டும். அடுத்தது, நாம் ஏன் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தத்துக்காக நாம் உபவாசிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் தேவ சமூகத்தில் உபவாசிக்க வேண்டும். சங்கீதம் 51:7-12 நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த தாவீது பச்சைபாலிடத்தில் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை குறித்து தேவ சமூகத்துல அவன் அறிக்கை பண்ணி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் என்னை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க அப்படின்னு அவன் தேவ சமூகத்துல அவன் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுல பாத்தீங்கன்னா 51:7-12 அதுல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், 11ஆம் வசனம், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல பரிசுத்தத்துக்காய் அவன் கேட்கிறான். அவன் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிறு வயதிலே அவன் மூலம் அற்புதங்கள்
அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடந்தது. ஆனாலும் ஒரு காலகட்டத்துக்குள்ள அவன் பாவம் செய்தபடியினால அவன் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம் உபவாசம் இருப்பது இரண்டாவது பரிசுத்த வாழ்க்கைக்காக இருக்க வேண்டும். மூன்றாவது தேவனுடைய இரக்கத்துக்காய், கிருபைக்காய் நாம் உபவாசிக்க வேண்டும். தேவனிடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாது. அதனால தேவனுடைய இரக்கத்துக்காய் தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த இடத்துல பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10-14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஓமையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், ஆயக்காரன். இப்ப அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்க போறாங்க. ஆனா பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? நான் ஆயக்காரனை போல நான் பாவியா இல்லை அப்படின்னு சொல்றான். வாரத்துல 2 முறை நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்புறம் சொல்றான், வருமானத்துல தசம பாகம், அதுல 10% நான் ஒழுங்கா கொடுத்துட்றேன் ஆண்டவரே. தன்னுடைய சுய நீதியை தேவனிடத்துல வெளிப்படுத்துகிறான். ஆனால் அடுத்து இந்த ஆயக்காரன் எப்படி தெய்வ சமூகத்துல போறான்னு சொன்னா, தேவ சமூகத்துக்கு வரக்கூட அவன் பயந்து தூரத்துல போய் நின்னுக்கிட்டு அவன் பாருங்க, தன் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுக்க கூட பயந்து அவன் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தன்னை தரை மட்டும் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். மார்பிலை எதுக்கு அடித்து கொள்வாங்கன்னு சொன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, ஐயோ விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மார்பிலை அடித்து அழுவார்கள். இல்லாவிட்டால் எதையாவது இழந்து விட்டால் அப்படி செய்வார்கள். அப்போ இவன் எதை இழந்தான்? இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், தேவனே, நான் பாவம் செய்து உம்முடைய அன்பை இழந்து விட்டேனே, உம்முடைய கிருபை இழந்து விட்டேனே, உம்முடைய அன்பு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி புலம்பி மார்பில் அடித்து கொண்டு அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அதுல பாருங்க 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா அவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை நீதிமானாய் மாற்றிவிட்டார் அந்த ஆயக்காரனை. காரணம் என்ன? அவன் தேவ சமூகத்தில் இரக்கத்துக்காய் நிற்கிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளையே, அடுத்தது நாம் எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு நலனுக்காக, மற்றவர்களுக்காக நாம் உபவாசிக்க வேண்டும். எஸ்தர் ராஜ்யாத்தியை போல, நெகேமியா போல, தானியேலை போல மற்றவர்களுக்காய் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நமக்காகவே ஜெபிக்க நாம் எப்பொழுதும் இருப்போம். ஆனால் மற்றவர்களுக்காய் நாம் என்ன பண்ணணும்? உபவாசிக்க வேண்டும். அடுத்தது எப்படி உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோவேல் 2:12 சொல்லப்பட்டு இருக்கிறது, அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அழுகையோடும் புலம்பலோடும் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம வரணும். அழுது புலம்பி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சமூகத்துல நாம் உபவாசிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னி அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது நம்மளை தாழ்த்தணும் தேவ சமூகத்துல. அடுத்தது ஜெபம் பண்ணணும். எங்க? ஆண்டவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணணும்? திரும்பணும். மனம் திரும்பாம நீ எவ்வளவுதான் ஃபாஸ்டிங் போட்டாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. என கருமையான தேவ பிள்ளையே, அதனால நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது யோவான் 2:13, யோவேல் 2:13 சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. அதுல இருதயத்தை கிழித்து அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல எப்படி ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய இருதயத்தை கிழித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது
நம்முடைய அதாவது வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழிக்க வேண்டும். 2 யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் வஸ்திரத்தை கிழித்தா போதாது, துக்க வஸ்திரம் அணிந்து கொண்டு இருந்தா போதாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை கிழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இருதயத்தை கிழிக்க வேண்டும்? என கருமையான தேவ பிள்ளைகளே, எதற்காக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கிழிக்க சொல்கிறார்? நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, எதையுமே கேட்கல. ஒன்று கேட்கிறார், அப்பா உன் இருதயத்தை தான். என் மகளே உன் இருதயத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம் ஆண்டவருக்கு. ஆனா ஒரு நமக்கு நன்மை நடந்தா என்ன பண்ணிடுவோம்? ஒரு காணிக்கை கொடுத்துருவோம், ஆண்டவருக்கு எதையாவது செய்திருவோம். ஆனா நம்முடைய இருதயத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? எரேமியா 17:9. ஏன் ஆண்டவர் இருதயத்தை கேட்கிறார்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயம் எப்படி இருக்குதான்? கேடு உள்ளதா இருக்குது, மகா திருக்குள்ளதா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இருதயத்தை கேட்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இருதயத்தை நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தில் என்ன கேடு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத சிந்தனைகள், வாசித்த அந்த காரியங்களை நீங்க நிதானித்து பாருங்க. அதுல எது நம்ம கிட்ட இருக்குதோ அதை விட்டு விடணும்னு சொல்லி நினைங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் நம் இருதயத்தை கிழிக்க சொல்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 5:28 பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்ரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இருக்கு. அதனால தான் அந்த பாவத்தை செய்கிற அந்த இருதயத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் இருதயத்தை கிழிக்க சொல்றார். சரி, எப்படி நாம் உபவாசிக்க கூடாது? எப்படி உபவாசிக்க கூடாது? ஒன்று, நாம் மாய்மாலமாய் என்ன பண்ணக்கூடாது? உபவாசிக்க கூடாது. அதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, இல்லாட்டா நம்ம பாரம்பரியமாக ஆண்டவர் உபவாசித்தார் நான் உபவாசிக்கிறேன், மோசே 40 நாள் உபவாசித்தார் நான் உபவாசிக்கிறேன், அப்படி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மாய்மாலமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உபவாசிக்க கூடாது. பாவத்தை கட்டாயம் நீங்கள் விட்டு வெளியே வந்தால் தான் உபவாசிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நல்லா சினிமா பார்த்துக்கிட்டு உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த உபவாசத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் உன்னை பார்த்து ஐயோ ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்ற விதமா நம்மளுடைய முகம் என்ன பண்ணக்கூடாது? வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய முகத்தை வாடாமல் வைத்திருக்க வேண்டும். மற்றவங்க பார்க்கும்போது அவங்க முகத்தில் பாரு எவ்வளோ பிரகாசம் தெரியுதுன்னு சொல்லணும். அதுக்கு பதில் ஐயோ பாவம் இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, எலும்பும் தோலுமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ மற்றவங்க பார்க்கிற விதமாய் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? உபவாசிக்க கூடாது. அப்போ எப்படி தான் உபவாசிக்க வேண்டும்? மத்தேயு 6:16-24 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலா இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. தலையில் நல்லா எண்ணெய் பூசி முகத்தை என்ன பண்ணணும்? கழுவணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அழுது வெடிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி நல்லா எப்பவும் இருக்கிறதை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கணும்? பிரிஸ்காக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய உபவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா
அதாவது நம்ம நீட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர், நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவன் ஜெபங்களுக்கு தானே அவர் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். அதனால் நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம முகத்தில் கொண்டு வந்து நம்ம துக்கமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி துக்கமாக இருந்து உபவாசிக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் நாம் உபவாசிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மாய்மாலமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய உபவாசம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருக்கக்கூடாது, தேவன் பார்க்கும்படியாய் அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, மகிமையின் தேவனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உபவாசத்தின் மேன்மை என்று சொல்லி இன்றைக்கு அந்த தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அம் தராலோர பீக்கரபா ரகன் தராலோர பீக்கரபா. அப்பா, உபவாசனா என்ன, ஏன் உபவாசிக்க வேண்டும் ஆண்டவரே? மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி உபவாசிக்க வேண்டும், ஏன் இருதயத்தை கிழித்து உபவாசிக்க வேண்டும், அதே போல எப்படி உபவாசிக்க கூடாது, எப்படி உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுடைய மனதில் அப்படியே பதிய கிருபை கொடுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் கொடுக்கட்டும். அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆவியானவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி ஆக்கரபல தீரபாக்கரபல பரபா தீரபா லபௌரி அம்தரால பேக்கரபா. அப்பா, இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல வந்துட்டோம்ப்பா. இந்த ஒரு வருஷம் ஓட பலனை கொடுத்தீங்க, இந்த ஒரு வருஷம் வேலை செய்ய பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த மாதத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல காத்திருந்து ஏசப்பா எங்களை ஆராய்ந்து ஆண்டவரே, அப்பா தகப்பனை, எங்களுக்குள்ள குறைகளை எல்லாம் ஆண்டவரே எடுத்து போட்டு ஏசப்பா ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கத்தாவே ஆண்டவரே ஒப்புரவாக தகப்பனை ஆண்டவரே மறுபடியுமாய் தகப்பனை நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே, இந்த ஜெப ஆண்டவரே உபவாசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசிக்கிறார்களோ ஏசப்பா, நீங்க அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா பலனை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஏசப்பா. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களால் உபவாசிக்க முடியாத ஆண்டவரே, எங்க பலத்தால நிற்க முடியாத ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய பலனை கொடுங்கப்பா, உம்முடைய பலனை கொடுங்கப்பா. உன்னதத்திலிருந்து பலன் வரும் என்று சொல்லப்பட்டது போல உன்னதத்திலிருந்து வருகிற பலனால நீர் எங்களை இடைக்கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபல பௌரி ஆக்கரபல பரபா தீரபாக்கரபல பரபா தீனமாக்கரபல பரபா கரபா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, எங்களுடைய உபவாசம் உகந்ததாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாவங்களை கழுவி ஆண்டவரே எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்காய், தேசத்துக்காய், சமுதாயத்துக்காய், அழிந்து போற ஜனங்களுக்காய் ஆண்டவரே திறப்பின் வாசல்ல நிற்கும்படியா நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தை இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீர் ஊற்றுவீராக டாடி. ரிபா ரபா கரபோரியம் தராலா ரபி கரபல பரபல பரபா ஒரு ரிமி கரபல பரபல தீரபா லபோரியா கரபா ஆண்டவரே. அப்பா, அந்த யூடியூப் மூலம் ஆண்டவரே இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும். அவனுடைய கட்டுகள் உடையட்டும், எல்லா சைவன கட்டுகள் உடையட்டும், எல்லா மோந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செய்து வைத்திருக்கிற எல்லா மோந்திரிக தகடுகள் அக்கினியால் எரிந்து போகட்டும் ஆண்டவரே. உர்ரபா கரபோ லியா கரபோ தீனமா கரபா ஆண்டவரே. இந்த கத்தாவை ஆண்டவரே மாந்திரிகத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களை விடுதலை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. குடிக்கும் மற்ற காரியங்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்க அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க அப்பா. இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் உபவாசித்து ஒருவேளை பதில் கிடைக்காமல் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாட்கள் அவர்கள் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரை எதற்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில்
தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பதில் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அவருடைய அன்பின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க, அவங்க வேலையை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யோபுடைய வீட்டை சுற்றி வேலி எடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றி வேலி அடைங்கப்பா ஆண்டவரே. இதை எடிட் பண்ணி போடுகிற ஆண்டவரே சாம் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அவங்க அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, அவங்க சகோதரியை ஆசீர்வதிங்க. அதே போல தகப்பனை ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜான் ஆசீர்வதிங்க ஏசப்பா, அவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க ஏசப்பா ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனை ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ராபினை ஆசீர்வதிங்க, அவருடைய சகோதரி ஆண்டவரே. அப்பா மெர்லினை ஆசீர்வதிங்க, அவங்க அப்பா அம்மா ஆசீர்வதிங்க. நம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதா என் தேவன் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க டாடி ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தோ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.